பதியும் ஊடக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இந்து திருமண சட்டம் 1955 செக்ஷன் 7 அதன்படி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ஆண் 21 வயதை பூர்த்தி செஞ்சிருக்கணும், பெண் 18 வயதை பூர்த்தி செஞ்சிருக்கணும். ஆணும் பெண்ணும் சுவாதம் இல்லாதவர்களாகவோ மனநலம் குன்றியவர்களாகவோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. முறை தவறிய உறவு முறைக்குள் அவர்கள் இருக்கக்கூடாது. முறை தவறிய உறவு முறை என்னன்னா அண்ணன் தங்கை உறவு முறை, சித்தப்பா பெரியப்பா மகள். இந்த ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள் நீதிமன்றத்தை அணுகி தங்களுடைய திருமணங்களை ரத்து செய்யாமல் திருமணம் செய்கிறதும் தடை செய்யப்பட்டிருக்கு இந்த சட்டத்தின் கீழ. சரி, இப்ப அந்த செக்ஷன் 7 எதை சொல்லுது அப்படின்னா இந்து திருமண சட்டம். இந்து திருமண சட்டம் அப்படின்னா நம்ம வழக்கமா காலங்காலமா நடைமுறையில பின்பற்றிட்டு வர்றாங்கல்ல, ஐயரை வைத்து அருந்ததி பார்த்து இரண்டு பெற்றோர்களுடைய சம்மதத்தோட தாலி கட்டி மந்திரம் ஊதி ஒரு மக்களை எல்லாம் நிறைய பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல பண்ற கல்யாணம் தான் செக்ஷன் 7ல பண்ண முடியும். சரி, இப்ப திருமணத்தை எப்படி பதிவு செய்யறது அப்படின்னு பார்ப்போம். ஏற்கனவே நடைபெற்ற திருமணத்தை நம்ம எப்படி பதிவு செய்யறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். பதிவு செய்யறதுக்கு 3 வகையான அடையாள சான்றுகள் ஒவ்வொருத்தவங்களும் தேவை. அதாவது கணவனுக்கு 3 அடையாள சான்று, மனைவிக்கு 3 அடையாள சான்று. முதல்ல அவங்களுடைய ஐடி ப்ரூஃபா ஆதார் கார்டு வேணும். 2 பேருக்குமே ஆதார் கார்டு வேணும். அடுத்து 2 பேருக்குமே அவங்களுடைய வயதை சரியான வயதை பூர்த்தி ஆயிருக்காங்க அப்படின்றத மெய்ப்பிக்கிறது விதமா ஒன்று பர்த் சர்டிஃபிகேட் பிறப்பு சான்றிதழ் வேணும். அப்படி இல்லாட்டி மாற்று சான்றிதழ் டிசி வேணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய 10th அல்லது 12th மார்க் ஸ்டேட்மெண்ட், 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்புடைய அந்த மதிப்பெண் பட்டியல் சான்றிதழ் அவங்களுடைய பிறந்த தேதி குறிப்பிட்டிருக்கனால இந்த 4ல ஏதாவது ஒரு ஆவணம் கண்டிப்பாக வேணும். 3ஆவதா அவங்களுடைய முகவரியை மெய்ப்பிக்கக்கூடிய சான்று, அட்ரஸ் ப்ரூஃப். அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஓட்டர் ஐடி, வாக்காளர் அடையாள அட்டை இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டுநர் உரிமம் இருக்கலாம், பாஸ்போர்ட் இருக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி ரேஷன் கார்டுன்னு சொல்லக்கூடிய அந்த குடும்ப அட்டை இருக்கலாம். அல்லது இது இல்லாத ஒரு வங்கி கணக்கு புத்தகம் இருக்கு பார்த்தீங்களா, பாஸ்போர்ட், அந்த பாஸ்புக்கு. இந்த சான்று இதுல ஏதாவது ஒரு சான்று அவங்களுடைய முகவரியை மெய்ப்பிக்கும் வகையில அட்ரஸ் ப்ரூஃபா வைக்கணும். சரி, 2 பேருக்கு இது வச்சுட்டீங்க. அடுத்து என்ன வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க கல்யாணம் நடந்ததற்கான அந்த திருமண அழைப்புதல் பத்திரிகையை நம்ம ஒரு காப்பி அதில் வைக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா திருமணம் எங்க நடந்துச்சு, இந்து திருமண சட்டத்தின்படி திருமணம் எங்க நடந்துச்சு. இல்லைங்க, திருமணம் ஒரு திருமண மண்டபத்தில் நடந்துச்சுன்னா அந்த திருமண மண்டபத்துடைய ரசீது, பணம் கட்டியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ரசீதை அதோடு நம்ம இணைக்க வேண்டும். இல்ல ஒரு கோயிலில் நடந்துச்சுன்னா அந்த கோயில் அர்ச்சகர்கிட்ட ஒரு ரசீது வாங்கியிருப்பாங்க, அந்த ரசீதை இணைக்க வேண்டும். இந்த பொறுப்பெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ ஆன்லைன்ல அதாவது இணையத்தின் வாயிலாகவே நாம் நம்ம திருமண பதிவுக்கு அப்ளை பண்ணலாம். ரொம்ப எளிமையான முறையில தான் இருக்குது. சரி, இன்னொன்று கேட்குறாங்க, திருமண பதிவுக்கு வழக்கறிஞர் வேண்டுமா அப்படின்னு கேட்டா வழக்கறிஞர் இதுக்கு தேவையே இல்லை. வழக்கறிஞர் திருமண பதிவுக்கு தேவையே இல்லை. யார் வேணாலும் நீங்க உங்கள் திருமணத்தை பதிவு செஞ்சுக்கலாம். அப்புறம் ஏன் நிறைய வழக்கறிஞர்கள் வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு நான் பின்னாடி வர்றேன். தமிழ்நாட்டினுடைய பதிவாளர்களுடைய அந்த இணைய முகவரி அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல பல்வேறு வகையான பதிவு குறித்து வரும். இப்ப நிலங்கள் பதிவு செய்யறது, ட்ரஸ்ட் பதிவு, அறக்கட்டளை பதிவு செய்யறது, திருமண பதிவு, இப்படி பல்வேறு வகைகள் வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே அந்த இதெல்லாம் வரும். அப்போ அந்த திருமண பதிவு, மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது திருமண பதிவு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பல ஆப்ஷன் காமிக்கும். நீங்க எந்த திருமண முறையில நீங்க திருமணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் ஆகும். அதில் உங்களுடைய தகவல் உங்கள்கிட்ட தான் இருக்கும். உங்களுடைய பேர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் வயது என்ன, உங்களுடைய முகவரி என்ன, அவங்களுடைய ஆதார் என்னன்னு கேட்கும். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜுக்கு ஒய்ஃபுக்கு வரும். ஒய்ஃபுக்கு அதே மாதிரி அவங்களுடைய பேர் என்ன, அவங்களுடைய சான்றிதழ் படி அவங்களுடைய பேர் என்ன, அவங்க முகவரி என்ன, அவங்க வயது என்ன, அவங்க அப்பா பேர் என்ன, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன வேலை செய்கிறாங்க, இது பற்றியான அவங்களுடைய பற்றின அடிப்படை குறிப்புகளை நமக்கு குறிப்பிட்டு அடுத்த பேஜுக்கு போகணும். அடுத்த பேஜுக்கு போனீங்க அப்படின்னா உங்க திருமணம் எப்ப நடந்துச்சு, யார் நடத்தி வச்சா, அதாவது இந்த சாலமைசேஷன் பை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். யார் உங்கள் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைத்ததுன்னா அந்த இடத்துல ஒரு அர்ச்சகர் பேரு, அல்லது யார் அந்த பிரீஸ்ட், அதாவது பூசாரிகள் யார் நடத்தி வச்சாங்களோ அவங்களுடைய பேரு, அவங்களுடைய முகவரியை போடணும். அடுத்து அப்படியே அதுக்கு அடுத்து அதெல்லாம் அந்த பேஜை ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா விட்னஸ் டீடைல்ஸ் கொடுக்கும். விட்னஸ் இடத்துல உங்களுடைய பெற்றோர்கள் பேரு, அவங்களுடைய முகவரி, அவங்களுடைய இதில் அந்த ப்ரூஃப் எல்லாம் பண்ணிட்டு அடுத்து ப்ரூஃப் கேட்கும். ப்ரூஃபோடைய அந்த இது கேட்கும். இப்போ நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்களா, ஆதார் கார்டோட நம்பர், உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுக்குரிய அந்த நம்பர். இப்போ பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா மேலே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், இல்லாட்டி நம்பர் இருக்கும், ஓபி நம்பர். அந்த ஓபி நம்பரை அதை மென்ஷன் பண்ணணும்.
அப்படி எல்லா ப்ரூஃபுக்கான அந்த நம்பரையும் நீங்கள் கொடுத்துட்டு கிரியேட் அப்ளிகேஷன் கொடுக்கும். அடுத்து நீங்கள் அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கிரியேட் அப்ளிகேஷன் கொடுக்கும். அப்ளிகேஷன் கிரியேட் ஆகிடும். ஹிந்து மேரேஜுக்கு நீங்கள் பணம் கட்டணும், அரசுக்கு பணம் கட்டணும். ஆன்லைன் மெத்தடில் தான் பணம் கட்ட முடியும். 235 ரூபா அதில் நம்ம பணம் கட்ட வேண்டியிருக்கும். அப்படி 235 ரூபா ஆன்லைனில் நீங்கள் பணம் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் அதில் வரும். அப்போ அப்ளிகேஷனையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு இந்த ரெசிப்டையும் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் கிரியேட் பண்ணணும். அப்போ நீங்கள் எந்த தேதியில் போய் பதிவு செய்ய போகிறீங்க, எந்த நேரத்தில் பதிவு செய்ய போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அதில் வந்து டேட் காமிக்கும். டேட் இப்போ இன்னைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 15ஆம் தேதி 15/12/2021 வந்து திருமணத்தை பதிவு செய்யலாம் அப்படின்னோம்னா அதை கிளிக் பண்ணோன்னே கீழே டைம் வரும். 10 to 11, 11 to 12, 12 to 1, 2 to 3, 3 to 4 இந்த மாதிரி டைம் வரும். எந்த டயத்தில் நீங்கள் பதிவு செய்ய போகிறீங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 to 12 டைம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் வரும். வரிசையாக டோக்கன் போடுவாங்க. அப்போ எந்த டோக்கன் அவைலபிளாக இருக்குதோ 1, 2, 3 இல்லை நான் கொஞ்சம் முன்ன போனாங்க ஒரு 5 டோக்கன் போகிறேன், இல்லாட்டி 6 டோக்கன் போடுறேன். அந்த டோக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யாருக்கு நாங்கள் வந்து டோக்கன் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி கேட்கும். அப்போ ஹஸ்பண்டா ஒய்ஃபை யாரோ பேரை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய டிஃபால்ட்டாக அவங்களுடைய டேட்டாஸ் வந்து அதில் என்ட்ரி ஆகிடும். கம்ப்ளீட் ஆகி பிடிஎஃப் ஃபைல் அகைன் உங்களுக்கு வரும். அப்போ 3 விஷயம் வரும். பணம் கட்டுறதுக்கு ரசீது வரும், ஒரு டோக்கனுக்கான டோக்கன் ஒன்று வரும், கிரியேட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் காப்பி பிடிஎஃபாக வரும். 3மே பிடிஎஃப்ல வரும். சரி, அந்த அடுத்து வந்து எடுத்துட்டீங்க, எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்க. அப்ளிகேஷனில் ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 2 காலம் விட்டுருப்பாங்க. ஹஸ்பண்ட் இடத்துல ஹஸ்பண்டுடைய புகைப்படத்தை விட்டணும், அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை. மனைவின்ற இடத்துல மனைவியோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துட்டு அடுத்த ஹஸ்பண்ட் இடத்துல ஒரு சிக்னேச்சர் பண்ணணும். ஒய்ஃப் சிக்னேச்சர் பண்ணணும். அதே இதில் 3 விட்னஸ் கொடுத்துருப்பீங்களா, அந்த விட்னஸ் 3 பேர் கையெழுத்து போடணும். சரி, இதோட என்னென்ன சான்றிதழை நம்ம இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கணவன் உடைய அந்த 3 ப்ரூஃப் இருக்கு பார்த்தீங்களா, ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப். அடுத்து மனைவியோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா திருமணம் எங்கு நடந்துச்சு அப்படின்றதுக்கான அந்த மண்டப ரசீதுடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து பத்திரிகையோடைய ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா விட்னஸ் 3 பேர் இருப்பீங்களா, 3 பேர்த்தோட ஆதாரம் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணி அந்த நீங்கள் உங்களுடைய ஐடி ப்ரூஃப், விட்னஸ்னா விட்னஸ், அதே மாதிரி செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணணும். அவங்க ப்ரூஃபில் அவங்கவுங்க கையெழுத்து போட்டணும். மேரேஜ் பத்திரிகையிலையும் அந்த மேரேஜ் பத்திரிகை மற்றும் அந்த ரசீது இருக்கிற மண்டப ரசீது அதில் கணவன் மனைவி 2 பேரோ அல்லது கணவனோ மனைவி யாரோ ஒருத்தர் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணிக்கணும். உங்கள் திருமண கோலத்தில் எடுத்துருப்பீங்க ஒரு புகைப்படம், அந்த புகைப்படத்தை முன்னாடி வச்சு அதை போட்டு ஒரு கயிறு போட்டு கட்டி எந்த டோக்கன் எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் உங்களுக்கு வருதோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய் உங்களுக்கு பதிவு செய்யணும். சரி, எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் உங்களுக்கு வரும், அந்த அதில் ஃபீட் பண்ணியிருக்கீங்களா டேட்டா எந்தெந்த முகவரின்னு, அதே கணக்கில் எடுத்துக்கிட்டு டிஃபால்ட்டாக ஒரு 3 இடத்த காட்டும். கணவனுடைய இடம், மனைவியோட, அதே மாதிரி திருமணம் நடைபெற்ற அந்த 3 இடத்த காட்டும். அப்போ எந்த இடம் உங்களுக்கு தோதா இருக்குதோ அந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் திருமணத்தை பதிவு செஞ்சுக்கலாம். சரி, இதெல்லாம் அப்படியே கொண்டு போயிட்டு நீங்கள் அந்த டோக்கனை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி போய் சார்பதிவு அலுவலகத்தில் சார்பதிவாளர்கிட்ட நீங்கள் காமிக்கலாம். அவர் வந்து உங்களுடைய ஆவணத்தை உங்களுடைய அப்ளிகேஷன்லாம் ஒரு தடவை வெரிஃபை பண்ணுவார். பரிசோதனை பண்ணிவிட்டு எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா விட்னஸை கூப்பிடுவாங்க. மாதிரி விட்னஸை பார்ப்பார். ஆமாம், இவங்க தான் விட்னஸ் அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணுவார், ஓகே பண்ணி உங்களை அடுத்த நடைமுறை என்னன்னா உங்கள் புகைப்படம் எடுப்பாங்க. அங்கே உங்களுக்கு கணவன் மனைவி 2 பேருடைய புகைப்படம் எடுப்பாங்க. 2 பேருடைய பெருவிரல் ரேகையை எலக்ட்ரானிக் முறையில் பெருவிரல் ரேகையை பெற்றுக்கொள்வாங்க. ஒரு ஹார்ட் காப்பி அவங்க ஒரு பிரிண்ட் கொடுப்பாங்க. அதை நம்ம கையெழுத்து போட்டு வந்துட்டோம்னா அவ்வளோதான், நம்முடைய திருமண பதிவு முறை முடிஞ்சிருச்சு. அதிகபட்சமாக 2 நாளைக்குள்ள உங்களுடைய திருமண பதிவு சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வழக்கறிஞர் தேவைன்னு கேட்டால் வழக்கறிஞர் தேவை இல்லை, நீங்களே பதிவு செய்யலாம். அப்புறம் ஏன் எல்லா திருமண பதிவுகளையும் பார்த்தீங்கன்னா சார்பதிவாளர் அலுவலகத்தில் வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இவ்வளோ பெரிய நடைமுறைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு இடத்துல சின்ன தவறு நடந்தால் கூட உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணி போங்க, திருமணத்தை பதிவு செய்ய முடியாது அப்படின்னு அனுப்பிச்சு விட்ருவாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு வழக்கறிஞர் இருந்தார் அப்படின்னா அவர் வந்து சட்ட நடைமுறைகள் இதுதாங்க இதெல்லாம் இப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு அதை எடுத்து சொல்லி அந்த திருமண பதிவை வெற்றிகரமாக நடத்தி வைக்கிறதுக்கு முக்கிய பங்காற்றுவார் அப்படின்றவங்க பெரும்பாலும் திருமணத்தை பதிவு செய்யக்கூடியவர்கள் வழக்கறிஞர்களுடைய உதவியை நாடுறாங்க. வழக்கறிஞர்களும் அதை எளிதாக திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ இந்த நடைமுறை எல்லாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா பெற்றோர்கள் சம்மதத்தோடு, பெற்றோர்கள் விருப்பத்தோடு, பெற்றோர்கள் சாட்சியாக இருந்து கையெழுத்து போட்டு நடைபெற்று வைத்திருக்கும் திருமணத்தை பதிவு செய்கிறதுக்கும் பெற்றோர்கள் சம்மதம் அங்கே வேணும் அப்படிங்கிறதா இந்த நடைமுறை. செக்ஷன் 7 இது.
செக்ஷன் 7A அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் விருப்பமே இல்லைனா கூட பரவாயில்ல, பெற்றோர்கள் சம்மதமே இல்லைனா கூட பரவாயில்ல, திருமணத்தை சார் பதிவாளர்கள் பதிவு செய்யணும். அதற்கான நடைமுறை தான் செக்ஷன் 7A குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்க, உங்க நண்பர்களோடு பகிருங்க. உங்கள் நண்பர்களுக்கு யாராவது திருமணம் பதிவு செய்யணும் அப்படின்னா நீங்க எங்களை அணுகுங்க. எங்களுடைய முகவரி மற்றும் தொலைபேசி எண்களை இந்த வீடியோக்கு கீழே நம்ம கொடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம்.